மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நெல்லை சீவலப்பேரி ரோட்டில் உள்ள ஜோஸ் டைல்ஸ் நிறுவனத்திற்காக திரு ஜோஜி அவரிடம் டிஃப்ரெண்ட் டைல்ஸ் பற்றி நாம் இப்பொழுது பேச இருக்கிறோம். இனி அவரிடம் சில டைல்ஸ் பற்றி சில அரிதான தகவல்களை அவர் சொல்ல இருக்கிறார்கள். தரையை பார்த்தால் தரையில் கிளேயினால் ஆன டைல்ஸ் தான் பதிச்சிருப்பாங்க. இப்போ கால மாற்றத்தில் கிரானைட் டைல்ஸு, அப்புறம் சிந்தட்டிக் டைல்ஸ் நிறைய வந்தால் கூட இன்னமும் அதன் மவுசு குறையவே இல்லை. இப்பொழுது சமீப காலமாக சிந்தட்டிக் டைல்ஸுக்கு பதிலாக பாரம்பரியமான கிளே டைல்ஸ் ஒட்டும் பணி அதிகமாக நடக்கிறது. அது குறித்து கிளே நிறுவன அதிபர் திரு ஜோஜி அவர்களை தொடர்பு கொண்டோம். அவரிடம் பேசினோம். சார், நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கிளே டைல்ஸுடைய வகைகள் கிளாஸிஃபை பண்ண முடியுமா? அதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன? எத்தனை விதமான கிளே டைல்ஸ் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? எங்கே பண்ணுறீங்க? இப்போ சாதாரணமாக நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிளே டைல்ஸுக்கு பணகுடி ரொம்ப ஃபேமஸான ஊர்னு சொல்லுவாங்க. தமிழகத்தின் தேவையில் ஒரு 10% அது பூர்த்தி செய்ததுங்கிற தகவலும் உண்டு. ஆனால் கேரளாவின் திருச்சூர் 25% இந்திய தேவையை பூர்த்தி செய்வதாக ஒரு தகவல் இருக்கிறது. அது குறித்து தயவுசெய்து எங்களுடைய நேயர்களுக்கும் நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கும் தாங்கள் சொல்ல விரும்புவது என்ன? ப்ளீஸ் சார். வணக்கம் சார். கிளே டைல் இப்போ ஒரு 100 கம்பெனி இருந்த இடத்துல இப்போ 40 கம்பெனி தான் இருக்குது. 60% கம்பெனிகள் இல்லாமல் போச்சு, காணாமல் போச்சு. இதோட முக்கிய காரணம் கிளேயோட அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியாகி போச்சு. அப்புறம் முன்னாடி கிளே கிடைக்கிறதோ கிளே எடுக்கிறதுக்கோ எந்தவித கஷ்டங்கள் இல்லாமல் இருந்தது. ரொம்ப ஈஸியாக இருந்தது. இப்போ அதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்குது. அதனால் அது நமக்கு அதனால தான் நிறைய கம்பெனிகள் இல்லாமல் போய காரணம். ரெண்டாவது எங்களுக்கும் கிளே இண்டஸ்ட்ரின்னு சொல்லியாச்சால் எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து எங்கள் தொழிலே இது தான். எங்கள் தாத்தா ஆட்டோபீஸ் ஆரம்பிக்கிற டைமில் மிஷினே கிடையாது, கரண்ட்டு கிடையாது. அன்னைக்கு மாடு வச்சு தான் மண் அரைக்கிறது, ஆள்கள் வச்சு மரத்தில் உள்ள டை வச்சு தான் அன்னைக்கு டைலுகள் எல்லாம் ஓடுகள் தயார் பண்ணிடுது. அன்னைக்குள்ள கூரை ஓடு மட்டும்தான் அந்த காலத்தில் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த ப்ராசஸுக்கு பேர் வெட் ப்ராசஸ்னு சொல்லும், மண் அரைச்சி செய்யறது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா காலத்துலலாம் மிஷின் வர ஆரம்பிச்சாச்சு. கரண்டில் உள்ள மோட்டரை வச்சுள்ள கிளே மிக்சர் வரும், கிளே பக் மில் வரும், கிளே டைல் ப்ரெஸ் வரும். இது வச்சு தான் எங்கள் அப்பா எல்லாம் டைல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. சார் கேட்டது இதனால் கேரளாவில் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குதுன்னு கேட்டது. இது என்ன தெரியுமா, ரா மெட்டீரியல் தான் இதோட முக்கியம். மண் நல்லா இருந்தால் அந்த கல் நல்லா இருக்கும். ரெண்டு இது தான் இருக்குது. என்ன தெரியுமா, மண் வேக வைக்கணும். நல்லா வேக வைக்கிறதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், கிளன் இருக்கணும். இப்போ ஒரு சாதம் ஒரு களத்தில் வச்சா எந்த அளவுக்கு வேக வைக்க முடியும், ஒரு ப்ரெஷர் குக்கரில் வச்சால் எந்த அளவுக்கு வேக வைக்க முடியும். அதே மாதிரி மண் நல்லா வெந்தால் தான் அதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும், கலர் கிடைக்கும். அதுதான் அதோட மெயின் சைக்காலஜி. அதனால் அவ்வளோ டெம்பரேச்சர் 1100 டிகிரி எல்லாம் கொடுத்து நம்ம வேக வைக்கிறதா தான் அந்த அளவுக்கு க்ரோஸ் கணக்கிന് இன்வெஸ்ட் பண்ணியாக தான் அது பண்ண முடியும். பட் நிறைய ஆள்கள் அது பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது தான் அதோட வேல்யூ கூடும், ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும். எக்ஸ்பெஷலி நம்ம வீட்டுக்குள்ளே போடுற கல்லெல்லாம் நம்ம ஃப்ரிக்ஷனாக இருக்கும், கால் வச்சு எப்பவும் மிதிக்கிறத இடம். அப்போ அதில் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கிறத ஓடு தான் சர்வை பண்ண முடியும். இப்போ ட்ரை ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ உள்ள லேட்டஸ்ட் மேனுஃபேக்சரிங் அது நம்ம இப்போ எப்படி பண்ணணும் தெரியுமா,
வந்து மண் காய வைக்கணும். மண் காய வச்சதுக்கப்புறம் டிசென்டிகேட்டர்னு சொல்லி ஒரு மிஷின் இருக்குது. அதில் மண் போட்டால் டால்கம் பவுடர் மாதிரி பவுடர் ஆகிடும். அந்த பவுடர் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணியாச்சா கொஞ்சம் கூடி ஃபினிஷிங் இருக்குது. இப்போ அந்த மாதிரியும் ஹைட்ரோலிக் ப்ரெஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம உற்பத்தி பண்ணுறது. அதே மாதிரி நேச்சுரல் அதில் உள்ள வயர் கட் பிரிக் இருக்குது. அதில் கூடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியாச்சா நிறைய ஒரு பிரிக்கே இருக்குது. இது வந்து ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால அதில் ஏர் கேப் இருக்கும், வெக்க வராது. இது ஒரு வயர் கட் பிரிக், வித்தியாசமான பிரிக் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த கிளே டைல்ஸ் வந்து 3 இடத்துல தான் யூஸ் பண்ணுறது. ஒன்று வந்து வால், சுவரில் ஒட்டுறதுக்கு. சுவரில் ஒட்டும்போது அழகாகவும் இருக்கும், வீட்டுக்குள்ளே சூடு வராது. அதுக்கு வந்து இப்போ நிறைய காமனாக பார்த்தா ஸ்கேல்னு சொல்லும். ஸ்கேல் டைல்ஸ் பிரிக் மாதிரி இருக்கும். அது சுவரில் ஒட்டியாச்சா பிரிக் மாதிரி இருக்கும். அப்போ வந்து பிரிக் ஒர்க் மாதிரி தெரியும். ரெண்டாவது வந்து ஃப்ளோர் டைல். ஃப்ளோர் டைல் வந்து இதுதான் ஃப்ளோர் டைல். ஒரு செகண்ட். இந்த ஃப்ளோர் டைல் சவுண்டு பார்த்தா மணி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் ஃப்ளோரில் யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து இது வந்து ஹெக்ஸகன் ஒரு டிசைன் இருக்குது. திஸ் ஒன் அந்த 20 பைசா கல்லுன்னு இங்கே தமிழ்நாட்டில் சொல்லிடுவோம். ஆமாம், இதுதான் ஃப்ளோர் டைல். நிறைய மாடல்ஸு ஃப்ளோர் டைல்னு கிடையாது. அப்புறம் எலிவேஷன் டைல். ஒரு சமயத்தில் வந்து கம்ப்ளீட் ஆர்சிசி வந்து ஸ்லாண்டிங் ஆர்சிசியாக இருந்தது. அந்த அதுக்காக வந்து நிறைய இந்த மாதிரி எலிவேஷன் டைல்ஸ் நிறைய யூஸ் பண்ணும். அந்த கான்க்ரீட் மேலே இந்த டைல்ஸ் ஒட்டியாச்சா மெயின் பர்பஸ் வந்து வெக்க கீழே வராமல் இருக்கிறதுக்கு தான் டைல் ரூஃபே போடுறது. ஃப்ளாட் ரூஃபாக இருந்தாலும் 9x9 9x9 மொட்டை மாடி ஓடுன்னு சொல்கிறது. அது பதிக்காமல் இங்கே வந்து எந்த பில்டிங்கும் இருக்காது. அதனால் எந்த பில்டிங் மேலேயும் ஒரு கிளே ரூஃப் டைல் போடாமல் வேறு வழி கிடையாது. இப்போ ரீசெண்டாக எப்படியாவது தெரியுமா, ஃப்ளாட் ஆர்சிசி போட்டு அதுக்கு மேலே ஸ்டீல் ப்ரெஸ் போட்டு பழைய காலத்தில் உள்ள ஓடு போடுறது. இந்த ஓடு தான் மேலே இருக்குது. பழைய பெங்களான்னு சொல்லிட்டா ஓட்டுக்கு கீழே ஒரு அண்டர் சீலிங் ஓடு இருக்குது. பழைய ரயில்வே ஸ்டேஷன், டூரிஸ்ட் பெங்களா, இந்த மாதிரி இடத்துக்கு பார்த்தா இந்த மாதிரி பில்டிங், இந்த மாதிரி டைல்ஸ் தான் இருக்குது. இது இப்போ ட்ரெடிஷ்னாக வருது. என்ன தெரியுமா, வெக்க தாங்க முடியல. அதனால் இது இப்போ நிறைய பால்கனிஸ், ரெண்டாவது வந்து கார் பார்க்கிங், அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. நீ அனிமலாக இருந்தாலும் எந்த அனிமலாக இருந்தாலும் ஒரு இப்போ அலுமினியமோ இல்லாமல் இருந்தால் ஸ்டீல் ட்ரெஸ்ஸோ இருந்தால் அதோட ப்ரொடக்டிவிட்டியும் லைஃப்பும் கம்மி. ஸோ கோழி ஃபார்ம் எல்லாம் பார்த்தா நம்ம இந்த மாதிரி ஓடு தான் நிறைய இருக்கும். இந்த ரீசன் என்ன தெரியுமா, அதோட சூடு இருந்தால் ப்ரொடக்டிவிட்டி குறையும். மாட்டு ஷெட்டாக இருந்தால் கூடி ஓடு போடுறோன்னு தான் சொல்லுறது. நாய் நிற்கிறது இடமா இருந்தாலும் லவ் பேர்ட்ஸாக இருந்தாலும் இந்த மாதிரி சின்ன ஓடுகள் போட்டு நிறைய சின்ன ஷேப் ஓடு இருக்குது. அது போட்டு ரூஃப் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெஸ்ட். ரெண்டாவது வந்து இந்த இதுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. ஒரே ஒரு இது என்ன தெரியுமா, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கஷ்டம். நம்ம சேட்டன் லெவலுக்கு மேலே ஒரு தேங்காய் வீணா ஓடு உடஞ்சி போகும். இதுதான் ஒரு ட்ராபேக்கை தவிர ஒன்றும் அதுக்கு வேறு இது ஒன்றும் கிடையாது. இந்த கிளே வகைகளில் எத்தனை விதமான கிளே வகைகள் இருக்குது? இப்போ சைனா கிளே வந்து இட் இஸ் காஸ்ட்லி அண்ட் வெரி ஃபேமஸ். சைனா கிளே வந்து இந்தியாவில் கிடைக்குதா, அல்லது சைனா மூலம் அந்த கிளே கிடைக்கிறதுனால அதுக்கு அந்த பேர் வந்துதா? சார், அது வந்து சிராமிக் டைலுக்கு தான் அந்த சைனா கிளே யூஸ் பண்ணுறது. இப்போ சைனா கிளே மிக்ஸ் பண்ணி யாருமே பண்ணுறது கிடையாது. இப்போ வந்து ஃபயர் கிளேன்னு ஒன்று இருக்குது. அது வந்து லேட்ரைட். ஆக்சுவலாக இது வந்து ஒரு லேட்ரைட் பிளாக்கு தான். இது எலிவேஷன் பர்பஸுக்கு நம்ம போடுறது.
இதுக்கு கீழே வந்து சம் மைன்ஸில் வந்து ஃபயர் கிளேன்னு ஒன்று கிடைக்கும். இந்த ஃபயர் கிளே மிக்ஸ் பண்ணி கூட நம்ம டைல் பிரிக்ஸ் ரெடி பண்ணலாம். அந்த பிரிக்ஸ் மெயினாக வந்து ஃபர்னஸுகளுக்கு தான் யூஸ் பண்ணுறது. ஃபயர் கிளே வெரி எக்ஸ்பென்சிவ். ஒரு பிரிக்கு வந்து ஒயர் கட் பிரிக்கு 30 ரூபா இருந்தால் ஃபயர் கிளே சேர்த்துள்ள ஒரு பிரிக்கு வந்து 90 ரூபா வரும். அதனால் அது இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு மட்டும்தான் அது யூஸ் பண்ணிகிட்டே இருக்குது. அதே மாதிரி கிளே பொறுத்த அளவுக்கு சாண்டி கிளே இருக்குது. கிளே மீன்ஸ் கிளே வந்து அப்புறம் வந்து மணல் ஜாஸ்தியான மண் இருக்குது. அந்த மாதிரி நிறைய மிக்ஸ் பண்ணி இது வந்து நம்ம என்ன தெரியுமா, ஒரு பக்கம் பார்த்து தான் செய்ய முடியும். அதில் வந்து லேட்ரைட் கண்டென்ட் இருக்கும், சிலிக்கா கண்டென்ட் இருக்கும். இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் எல்லாம் பண்ணி தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறது. மிக்ஸ் பண்ணி இது மைன் பண்ணி கிடைக்கிறதுனால கிடைக்கிறத மண்ணை வச்சு கூடி நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால் பழைய மாதிரி குவாலிட்டியோ வெரைட்டியோ இப்போ கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் நிறைய டைல் இண்டஸ்ட்ரிகள் நின்று போயிட்டே இருக்குது. பழைய குவாலிட்டியும் இப்போ உள்ள கிளே மெக்கனைஸ்டாக பெரிய வந்தது தவிர கிளே குவாலிட்டியில் பெருசாக வந்தது இது வரைக்கும் கிடையாது. கிளே தட்டுப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கிளே இண்டஸ்ட்ரியுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? கிளே இண்டஸ்ட்ரியோட எதிர்காலம் வந்து என்ன தெரியுமா, இப்போ வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இப்போ கிளேயில் தயார் பண்ண ஆரம்பித்தது. முன்னாடி வந்து ஒரு வீடு கட்டுறது வந்து மண்ணில் உள்ள பிரிக் வச்சு தான் இருந்தது. இப்போ வந்து எந்த வீடும் மண்ணில் உள்ள பிரிக் கிடையாது. என்ன தெரியுமா, மண் வந்து காஸ்ட்லி ஆயிடுச்சு. அப்போ வந்து ஹாலோ பிளாக்கு, ஏசிசி பிளாக்கு, ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் கிளேயோட அவைலபிலிட்டி ஆஃப் த கிளே கம்மி ஆயதுனால தான் இந்த மாதிரி பொருள்கள் வந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்து கிளே பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸும் நாள் போக கம்மி ஆகிட்டு தான் இருக்குது. கிளே ப்ராடக்ட்ஸுக்கு வேல்யூவும் ஜாஸ்தியாக இருக்கும். அது இப்போ வந்து கிளே இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறதே ஒரு ஆன்டிக் இண்டஸ்ட்ரி மாதிரி வந்துகிட்டே இருக்குது. கிளே மூலம் தயாரிக்கப்படும் ஓடுகளை, அவற்றின் தரம், அவற்றின் வகைகள் குறித்து திரு ஜோஜி அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அவர்களுக்கு எங்களது தினதரணி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தினதரணிக்காக வளவன்.